உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால் இடம்பெற்றக்கூடிய விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்றால் என்ன, அதான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், வாங்க டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம். நம்மள்கிட்ட இருக்கிறது இருந்தோம்பினா நம்மள்கிட்ட இருந்து வாழ்வக்கூடிய இல்வாழ்க்கை என்னன்னா விருந்தினருக்கு கொடுக்கறதுக்கு தாங்கிறாரு. அப்போ இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பல் செய்வதற்காகத்தான் இல்வாழ்க்கை இருக்கக்கூடிய பொருளுங்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்கும் பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். ஓகேவா? அடுத்த திருக்குறள். விருந்து புறத்த தா தானுண்டல். விருந்து புறத்த தா தானுண்டல். விருந்தினர் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் விருந்து புறத்த வெளியில, புறத்த தா தானுண்டல் அப்படி திங்கிறது. வெளியில் விருந்தினர் வெளியில் போனதுக்கப்புறம் தான் மட்டும் திங்கிறது. சாவா மருந்தனினும், சாவை அழிக்கக்கூடிய மருந்தாகிய அமிழ்தமாக இருந்தாலும் வேண்டற்பாடென்று, வேண்டாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? ஸோ விருந்து புறத்த தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாடற்று. விருந்தினர் வெளியே சென்றவுடன் தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. ஓகேவா? புரியுதானே? சூப்பர். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை. வரக்கூடிய விருந்தினரை பாதுகாத்து அவருக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கை. ஸோ வரவிருந்து வைகளும் ஓம்புவான், பாதுகாத்து அவனுக்கு விரும்பக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவனோட வாழ்க்கை. பருவந்து பால்படுதல் இன்று. அவன் வாழ்க்கை பாலா போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. ஸோ அந்த இடத்துல வைகளும்ங்கிறது நாள்தோறும், வைகள்ங்கிறது நாள்தோறும். வரவிருந்து வரக்கூடிய விருந்தினரை நாள்தோறும் பாதுகாத்து விருந்தோம்பல் செய்யக்கூடிய பேணுவான். ஓம்புதல், இந்த இதில் ஓம்புதல்ங்கிறது எதை சொல்கிறாங்க? பேணுகாத்தல். விருந்தினரை பேணுகக்கூடிய வாழ்க்கை. பருவந்து பால்படுதல் இல்லை. அவனுடைய வாழ்க்கை பாலா போடுவதுக்கு கெட்டு போவதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அகனமர்ந்து செய்யால் உறையும் நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகினுடைய வீட்டில் மனமகிழ்ச்சி திருமகள் வாழ்வாள். திருமகளே வாழ்வாளாம். திருமகள்ங்கிறது ஒரு ஓமை. சரஸ்வதி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் சொல்லியிருக்காரு. அப்போ அகனமர்ந்து செய்யால் உறையும். இங்கே செய்யாளுங்கிறது திருமகள். கேட்கலாம், இது கேட்கலாம். இங்கே செய்யாள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? திருமகள். உறையும் வாழும், மனதுக்குள் அமர்ந்து வாழும். முகனமர்ந்து அப்படிங்கிற வார்த்தை வரும் இந்த இடத்துல. ஸோ அகனமர்ந்து செய்யால் உறையும், முகனமர்ந்து அதான் முகமலர்ச்சியுடன் நன்விலர்ந்து ஓம்புவான் இல். அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல முகனமருந்துங்கிற வார்த்தை வரும், பார்த்துக்குங்க. சரிங்களா? எஸ், அதானே பார்த்தேன். அடுத்து வித்தும் வித்தும் இடல் வேண்டும் கொல்லா விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன். விருந்தினர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதியை தான் சார் அவன் சாப்பிடுவான். அதான் கான்செப்ட். விருந்தினர் முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? விருந்தோம்பல் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற சாப்பிட்ற குணம் இருக்கிறவன் நெல் பயிரிடணுங்கிற அந்த பயிரை கூட விருந்தோம்பல் பண்ணாமல் இருப்பானா? அதான் நிலத்திற்கு விதையுட கூட அதை கூட விருந்தோம்பல் செய்வதற்கு அவன் தயாராக இருக்காமல் இருப்பானா என்ன அப்படின்னு கேட்குற. அதான் வித்தும் இடல் வேண்டும். இந்த இடத்துல வித்தும்னா விதையும், விதையும் இடல் வேண்டும். இடல்ங்கிறது தூதல், தூவுதல். அப்பதான் தூவல்ங்கிறாங்க, தூவுதல். அப்ப வித்தும் தூவக்கூடியது வேண்டும். கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசையான் புலம். மிச்சம் இருக்கிறத சாப்பிடக்கூடியவனுடைய குணம். பாயிண்ட் புரியுதானே? எஸ். அடுத்து செல்விருந்து செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு, அதாவது வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பான். வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவான்,
இனிமே யாராவது வாராங்களான்னு பார்த்துக்கிட்டும் இருப்பான். அப்ப வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்க்கிறவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தாக விருந்து படைத்து குடைக்கும் பண்புடையவனாக இருப்பான். அப்ப செல்வருந்து ஓம்பி வந்தவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு விருந்தோம்பல் செய்து வரவிருந்தும் பார்த்திருப்பான். யாராவது வாராங்களும் பார்த்திருப்பான். அவன் நல்விருந்து வானத்தவர்க்கு நல்ல விருந்தளிக்கக்கூடிய பண்புள்ளவன். யாரு? வானதேவர்களுக்கு அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இணைத்துணை தென்பதொன்றில்லை, இணைத்துணை தென்பதொன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வேள்விங்கிறது யாகம், வேள்விங்கிறதே யாகம் சார். விருந்தோம்பல் செய்கிறது கூட ஒரு யாகம் தான் சார். அதனால் வரக்கூடிய பயன் விருந்தோம்பல் யார் வந்திருக்காரோ அவங்கள பொறுத்து மாறுபடும், அவ்வளவே. விருந்தினரை பேணுவது ஒரு யாகமே, அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினர் தகுதியின் அளவுதான் நன்மையின் அளவாகும். இப்போ மிகப்பெரிய நல்லவர் ஒருத்தர் வராரு, அவருக்கு விருந்து கொடுக்கறதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, குணத்தில் கொஞ்சம் குறைந்த தாழ்வான, குணத்தில் தாழ்வாக இருக்கிறவங்களுக்கு, குணமே வந்து ஒரு ஒரு படும் கேவலமான ஒரு குணம், அவங்களுக்கு நம்ம விருந்தோம்பல் செய்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இது விருந்தினர் கொடுக்கறதே ஒரு யாகம் தானா, அதுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குமா. ஆனால் விருந்தோம்பல் வர்றது யாரோ அவங்கள பொறுத்து அந்த அளவு மாறுபடுங்கிறார். அதான் கான்செப்ட். அதுக்கு அளவிட முடியாது, அதுக்கு வரக்கூடிய நன்மை அளவிட முடியாது, அதுக்கு வரக்கூடிய நன்மை அளவிட முடியாது. ஏன்னா வரக்கூடிய விருந்தினரை பொறுத்து மாறுபடும். அதான் இணைத்துணை தென்பதொன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வேள்வினா அந்த யாகத்துடைய பயன். புரியுதா? சரி. அப்புறம் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இந்த இடத்துல பரிந்தோம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருந்துறது, அதாவது ஃபீல் பண்ணுறாங்களாம். பரிந்தோம்பி எங்க விருந்தோம்பல் பண்ணாமல் போயிட்டோமேனு. ஏன் விருந்தோம்பல் பண்ணாமல் போயிட்டோமேனு பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் அந்த விருந்தோம்பனால கிடைக்கக்கூடிய பலனை அடையாதவர். இந்த விருந்தோம்பல் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு செல்வம் படைத்தவர் ஃபீல் பண்ணுவாங்களாம். செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது தான், அதான் மேட்ரு. இருக்கும்போது யார் ஃபீல் பண்ண போறா? இருக்கிற செல்வத்தை வச்சுக்கிட்டு அதை இழந்ததுக்கப்புறம் ஐயோ அட்லீஸ்ட் இல்லாதவனுக்கு கொடுத்தாவது அதனோட பிரயோஜனமாவது நமக்கு வந்திருக்குமே. அப்போ செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தாமல் போயிற்றே என்று வருத்தப்படுவார்கள். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ பரிந்து அப்படின்னா வருந்தி, பருந்தோம்பிய பற்றேற்றேம் என்பர் விட்டுட்டேனே. ஸோ விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். புரியுதா? எஸ். உடைமையுள் இன்மை, உடைமையுள் இன்மை, உடைமையில்னா செல்லா நிலையில், இங்கே உடைமையுள்னா செல்லா நிலையில். ஸோ உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடார்க்கண் உண்டு. அதாவது என்ன அர்த்தம்னா செல்வ நிலையில் உள்ள வறுமை, செல்வ நிலைமையில் கூட ஒரு வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும். செல்வத்தில் ஒருத்தனுக்கு வறுமை கிடைக்குமா? இருக்கும். எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூட ஒருத்தனால வறுமையாக வாழ. எது வறுமை? அவனுக்கு வறுமைனா செல்வத்தில் இருக்கிறவங்க கூட வறுமை என்னன்னா விருந்தோம்பல் எப்படி பண்ணணும்னு தெரியாத அறியாமையுடையவர்கள். அப்போ செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பல் தலை போற்றாத அறியாமையாகும். அத்து அறிவிலிகளிடம் உள்ளதாகும். அறிவிலிக்கு மட்டும்தான் இருக்கும். செல்வம் இருக்கும், கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கும், ஆனால் அவன் அறிவிலியாக இருப்பான். அதனால் அவனுக்கு விருந்தோம்பலை பற்றி கவலை இல்லை. அப்போ உடைமையுள் இன்பம், உடைமையுள் இன்பம்னா எல்லா செல்வமும் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்மை, இன்மைனா துன்பம். என்னன்னா விருந்தோம்பல் ஓம்பா, விருந்தோம்பல் பண்ண மாட்டேன், மடவார் மடைவார்க்கண் உண்டு, அந்த மாதிரி அறிவெளிகள் இருக்கிறார்கோ தான் சொல்லியிருக்கிறார். அடுத்து இது எத்தனை தடவை வேணாலும் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்ல. மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. மோப்பம் குலையும், மோப்பன்னா மோந்து பார்த்தாவே படர்ந்து போயிடக்கூடிய ஒரு மலர், அனிச்சம் மலர். அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தாலே வாடிவிடும். அதுபோல வரும்போதே முக மலர்ச்சியுடன் வரணும். இல்லைன்னா எப்போ வந்தீங்க, எப்போ போவீங்க, சாப்பிடுங்க,
இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம், சாப்பிடுங்க. இந்த மாதிரி முகக்கட்டையை வச்சுக்கிட்டு விருந்தோம்பல் பண்ணால் கிழிஞ்சிருன்னு சொல்கிறது இல்லையா, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மோந்து பார்த்தாலே கெட்டு போயிரும் வாடி போயிருக்கக்கூடிய அனிச்சப்பூவை போல முகம் திரிந்து முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு நோக்க குலையும் விருந்து. குலையும்னா வாடி விடும், அந்த விருந்தே வாடி போகும். புரியுதா கான்செப்ட் புரியுதா? அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆக மொத்தம் விருந்தோம்பல் கான்செப்ட் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் அதிகாரம் தான் இருக்குது, டக்குன்னு முடிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பார்த்துருவோம். மீண்டும் சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சவன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.